சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னைக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, சென்னைக்கான இந்த தேர்தல் அறிக்கையில என்னென்ன அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? லவண்யா, சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் சென்னை மாவட்டத்திற்கு என தனியாக திமுகவினுடைய இந்த தேர்தல் அறிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலானது 23ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதும் இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டு வரக்கூடிய நிலையில் திமுக ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிடப்பட்டிருந்தது. கடந்த 29ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கென திமுக தனி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்த நிலையில் இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பாக 50 தலைப்புகளில் 525 தேர்தல் வாக்குறுதிகள் என்பது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக இந்த நிலையில் இன்றைய தினம் சென்னை மாவட்டத்திற்கு என்று தேர்தல் அறிக்கை என்பது தனியாக தற்போது திமுக சார்பில் தயாரிக்கப்பட்டு அந்த தேர்தல் அறிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக சென்னையில் அடுத்த 5 ஆண்டுகளில் சென்னைக்கு என்னென்ன வளர்ச்சி திட்டமிடல் உள்ளன என்பது குறித்து இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்று இருக்கின்றது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை மழை காலங்கள்ல அதிகப்படியான மழைநீர் என்பது பல்வேறு இடங்கள்ல தேங்கக்கூட இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக அந்த மழைநீர் முழுவதுமாக வடிவதற்கு ஏதுவாக மழைநீர் வடிகால் மற்றும் அந்த தொட்டிகள் என்பது அமைப்பது குறித்தும் அதே போன்று சென்னையை 2.0 என்ற திட்டம் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. இந்த நிலையில் சென்னையை மேலும் மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்தும் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்று இருக்கின்றன. பல்வேறு இடங்கள்ல அந்த சாலைகள் என்பது மேம்படுத்துவதற்கு அந்த ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டமிடல்கள் என்பது இந்த தேர்தல் அறிக்கையில சென்னைக்கு என தனி மாவட்டத்திற்கான தேர்தல் அறிக்கை என்பது இன்றைய தினம் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. லாவண்யா, லிபிகா, சென்னைக்கான தேர்தல் அறிக்கையை அண்ணா அறிவாலயத்தில் தற்போது முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அவருடைய அடுத்த கட்ட சுற்றுப்பயணம், பரப்புரைக்கான சுற்றுப்பயணம் என்ன லிபிகா? குறிப்பாக இன்றைய தினம் அந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது இன்று மாலை இருக்கின்றது. குறிப்பாக தேர்தல் அறிக்கை என்பது சென்னை மாவட்டத்திற்கு என பல்வேறு மேம்பாட்டுகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடியிருப்போர் நல மகளிர் சங்கம் மூலம் அரசு நிதியுதவியுடன் பொது வசதிகள் மேம்படுத்தப்படும். அதே போன்று சென்னையை பொறுத்தவரை மெட்ரோ குடிநீர் இணைப்பு இல்லாத பகுதிகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதிகள் மற்றும் மெட்ரோ குடிநீர் வசதி உள்ள குடியிருப்புகளுக்கு காலமுறைப்படி குடிநீர் விநியோகம் செய்யப்படும் எனவும் அதே போன்று அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலும் அதி ஒளி தெரு விளக்குகள் அமைக்கப்படும் என தற்போது அந்த தேர்தல் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. சென்னைக்கான இதுல அதாவது அதி ஒளி தெருவிளக்குகள் அமைக்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறது. அதே போன்று கலை இசை இலக்கிய நிகழ்வுகளுக்கான ஒரு தனித்துவ உலகத்தர பண்பாட்டு மையம் அமைக்கப்படும் சென்னையில் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சென்னை முழுவதும் சிறப்பான போக்குவரத்து என்பது மேம்படுத்தப்படும். ஏற்கனவே சென்னையை பொறுத்தவரை பல்வேறு கட்ட போக்குவரத்துகள் என்பது சென்னையை பொறுத்தவரை இருக்கக்கூடிய நிலையிலும் மேலும் இது மேம்படுத்துவதற்கான அந்த அறிக்கைகளில் வந்து இடம்பெற்று இருக்கின்றது. பேருந்து நிறுத்தங்கள், மெட்ரோ நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களுடன் ஒவ்வொரு தெருவையும் இணைக்கும் வகையில் 1000 புதிய மினி பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அதே போன்று போக்குவரத்து நெரிசலை குறைத்து பயண நேரத்தை 25% வரை சேமிக்க செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் போக்குவரத்து மேலாண்மையை நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று உலகளாவிய சிறப்பு மையம் அப்படிங்கிறது AI, அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட் மற்றும் கேமிங் உள்ளிட்ட சிறப்பு மையங்கள் என்பது சென்னையில் அமைக்கப்படும். அதே போன்று 10,000 கோடி முதலீட்டில் இந்த மையங்கள் என்பது அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக 20,000 உயர் ஊதிய வேலை. இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்தில் வந்து திராவிட மாடல் முதல்வர், தமிழ்நாட்டின் முதல்வர், கழக தலைவரை நோக்கி சென்னைக்கான ஒரு ஸ்பெஷல் மேனிபெஸ்டோவை வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும் போது சென்னை மக்களுக்கான ஒரு புதுவிதமான சென்னை, ஒரு நவீன சென்னையை உருவாக்கும் தளத்தில் இந்த மேனிபெஸ்டோவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது முக்கியமா பாத்தீங்கன்னா சென்னையோட உழைக்கும் மக்களுக்காக நகர்ப்புற வாழ்விட குடியிருப்பு பகுதிகளை வந்து 2021 2026 வரைக்கும்
எந்த ஆட்சியும் இல்லாத அளவுக்கு 6000 வீடுகள், புதிய வீடுகள் வந்து கட்டி கொடுத்திருக்கோம். இப்ப அது மெயின்டெனன்ஸ் வந்து பெண்களுக்கு உரிமை சார்ந்து நல்ல குடியிருப்போர் சங்கம், மகளிர் சங்கம் உருவாக்கி கொடுக்க போறோம். தண்ணீர் பிரச்சனைகள் வந்து முழுமையா தீர்க்கப்படும். மெட்ரோ வாட்டர் கிடைக்கும் பட்சத்தில் டைம் பவுண்ட் மெட்ரோ வாட்டர் சப்ளை, மெட்ரோ வாட்டர் ஆக்சஸ் இல்லாத இடத்துல ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் பிளான்ட் போட்டு பண்ற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க. இன்டென்சிட்டி ஆஃப் லைட் நெய்பர்ஹுட்ல வந்து அதிகப்படுத்துக்கான சிறப்பு திட்டங்கள், நவீன தன்மை, கலாச்சாரம், பண்பாடுக்கான உருவாக்குற சென்டர்ஸ் உருவாக்குற தலைமை இருக்கு. நீங்க பாத்தீங்க டிராபிக் இஷ்யூஸ் சென்னையில இருக்கு. டிராபிக் இஷ்யூஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். சிஎம்ஆர்எல் வந்து நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் தான் ஜப்பான்ல பேசி துணை முதல்வர் கொண்டு வந்தார். அந்த சிஎம்ஆர்எல் வேலைகள் வந்து 2027 முடிஞ்சு போயிடும். லாஸ்ட் மினிட் கனெக்டிவிட்டி அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை மக்கள் யூஸ் பண்றதுக்காக 1000 மினி நியூ பஸ்ஸஸ் நம்ம வந்து பஸ் ஸ்டாப்ஸ், மெட்ரோ, ரயில்வே ஸ்டேஷன்ஸ் உருவாக்கி லாஸ்ட் மினிட் கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றோம். ஏஐ செயற்கை நுண்ணறிவை வச்சு 25 விழுக்காடு நம்ம வந்து ஏஐ வச்சு டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு கொடுக்குறோம். நவீன திட்டம் வந்திருக்கோம். மழைநீர் கால்வாய்கள் பணிகள் வந்து 2027 முடிஞ்சிடும். கழிவுநீர் கால்வாய்கள் புதுசு போடுறது 2027 முடிஞ்சிடும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம ஆட்சியில் எண்ணூர்ல இருந்து பொன்னேறு வரைக்கும் காரிடோர்ஸ் போட்டோம். அது மாதிரி 10 காரிடோர்ஸ் போட போறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், 2021 2026 ஆட்சியில 19 பாலம் திராவிட மாடல் ஆட்சி 1.0 முடிச்சிருக்கோம். 17 பாலங்கள் கட்டுமானங்கள் பணிகள் போயிட்டு இருக்கு. இப்ப உங்களுக்கு நாய்கள் தொல்லையை பத்தி உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. அப்ப நாய்கள் தொல்லைகளை சரி செய்யறதுக்காக 3 மடங்கு, அதாவது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஏபிசி புரோகிராமோட இன்கார்பரேட் பண்ணி 3 மடங்கு மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி நாய்களோட தொல்லையை வந்து சரி செய்யற பாலிசி உருவாக்கி இருக்கோம். அப்புறம் ஷெல்டர்ஸ் உருவாக்குறோம் நாய்கள் பாதுகாப்புக்காக. நீங்க பண்ணீங்கன்னா இப்ப வந்து சென்னை வந்து ஒரு அடுத்த ஜெனரேஷன் வந்து லுக் ஃபார்வர்ட் பண்றாங்க. அதுக்காக குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான வழிமுறைகள், ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரும். ஏன்னா ஒரு காலத்துல ஹைதராபாத், பெங்களூர்லாம் சொல்றாங்க. இப்ப சென்னை வந்து அதை மேட்ச் பண்ற அளவுக்கு, அதை ஓவர்டேக் பண்ற அளவுக்கு ஒரு சர்வதேச சிட்டியா உருவாக்குறதுக்காக ஒரு 20,000 ஹை வேல்யூ ஜாப்ஸ் உருவாக்குறதுக்காக அந்த ஈகோ சிஸ்டத்தை உருவாக்க போறோம். ஸ்கில் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். ரிசர்ச் ஹப்ஸ் ஓபன் பண்றோம். இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜியோட கேமிங் செக்டர் உருவாக்குறது, நவீன தன்மையோட குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் உருவாக்குற மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு 360 டிகிரி சிஸ்டத்தை கொடுக்கிறோம். கிரீன் கவர் 2021 இருந்து 2026 சென்னையில கிரீன் கவர் 30% இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு நல்லா தெரியும், தொல்காப்பியர் பூங்கா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல ஒரு பெரிய வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியா மாதிரி பார்க்க உண்டாக்கி இருக்கோம். கலைஞர் நூற்றாண்டு பூங்கா உருவாக்கி இருக்கோம். சென்னை மக்களுக்காக 30% கிரீன் கவரை இன்க்ரீஸ் பண்ற விஷயமும் பண்ணிருக்கோம். இன்னைக்கு சென்னை எம்எல்ஏஸோட இன்னைக்கு தமிழ்நாட்டு முதல்வர் வந்து ஒரு அருமையான மேனிபெஸ்டோ வந்து சென்னை மக்களுக்காக இன்னைக்கு கொடுத்திருக்காரு. சென்னை மக்கள் வந்து இதை உள்வாங்கி எப்பொழுதும் திராவிட மாடல் ஆட்சி, திமுக கோட்டை சென்னையை வந்து நாங்க வந்து முழுமையாக கைப்பற்றதுக்கான கான்பிடன்ஸ் எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு.